பெருமாளை கும்பிட்டா சோதனை கொடுப்பாரு, சோதனைக்கு மேலே சோதனை கொடுப்பாரு, கஷ்டப்படுத்துவார், இப்படியெல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்றாங்களே, இதால் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? இத்தனை பேர் திருப்பதிக்கு இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு போகிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுது? இப்படியெல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கோவிந்தான்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுள் எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே நீயே அப்பா, என்னுள் நீ இருக்கிறதுனால எனக்கு வர இன்பமும் துன்பமும் எல்லாம் உன்னை சார்ந்தது. என்னோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீயே பொறுப்பு ஐயா. நான் உன் பாதமே சரணாகதின்னு உன்னை நான் சரண அடைஞ்சிட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லாமே நீயே பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த கோவிந்தா கோவிந்தான்னு அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைகிறதுக்கு தான் அந்த கோவிந்தா என்று ஒரு அர்த்தம். எல்லாரும் நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த நாராயணனின் அருள் பெறுவோம். மலையப்பாவே